மதுராவில் போய் யாருமே கிருஷ்ணான்னு சொல்ல வேண்டியதே இல்லை. மதுராவில் போனால் எல்லாருக்கும் சொல்லணும் ராதே. அப்போ என்ன அப்படின்னா ராதே ஏன் ராதே சொல்லணும்? அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ராதே. ஏன்னா அத்தனை பேருக்குள்ளேயும் கிருஷ்ணன் குடியிருக்கிறான். ஏக ஏக ராதா ஏக ஏக கிருஷ்ணா. ஒவ்வொரு ராதைக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணன். 16,000 பேர். இந்த ராதேன்னு சொல்றதுக்கு கூட ஒரு குறிப்பினை வேணும். என்ன ஆச்சு அப்படின்னா அழகா இன்னைக்கு நாமசங்கீர்த்தனத்தில் இத்தனை பேரை ரசிக்க வச்ச பெரிய மகான் யாருன்னு கேட்டால் ஹரிதாஸ் சுவாமி. அந்த காலத்திற்கு அதை கொண்டு போய் ரீச் ஆக வைக்கணும். இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு ஒரு பேஸ். அவர் ஒரு இடத்துல அழகா சொல்லுவார், நல்ல அப்பெல்லாம் இன்னைக்கு நிறைய எல்லாரும் டூ வீலர்லாம் ஜாஸ்தியாக இருக்கு, காரும் ஜாஸ்தியாக இருக்கு. அப்பெல்லாம் இந்த பல்லவன் பஸ்ஸில் ட்ரெயினுக்கு போகிறவா அடிச்சு பிடிச்சிட்டு இந்த பஸ்ஸில் ஏறும். அதை பார்த்துட்டு அவனுக்காக இவர் சொன்னார். நல்லா ஆஃபீஸுக்கு போகிற நேரத்தில் ஒரு கண்டக்டர் ஒருத்தர் இருந்தால் அந்த கண்டக்டர் வந்து அவனால் டிக்கெட்டுலாம் பிடிச்சி கொடுக்க முடியாது, பயங்கர சோம்பேறி. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு அந்த பஸ்ஸை நிப்பாட்டிட்டு என் பஸ்ஸில் ஏறாத 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 அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டாப்பில் இருந்தாலும் யார் இருந்தாலும் ஏறாத 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 ஏறாதன்னு சொல்லுவான். பஸ் போயிட்டு. ஆனால் அவன் கவர்மெண்ட்டில் பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணான். அகில உலக ரசிகர் மன்ற தலைவராக இருக்கும். அதனால கவர்மெண்ட்டில் அவனை என்ன டிஸ்மிஸ் கூட பண்ணான். அவனுக்கு போஸ்டிங் இருக்கு. அவன் எந்த பஸ்ஸில் போனாலும் யார் போனாலும் ஏறாத 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 ஏன்னா இவனுக்கு சோம்பே இருக்கு. அப்போ அவனுடைய காலம் முடிஞ்சு போச்சு. காலம் முடிஞ்சு எல்லாரும் பார்த்தான். படுபாவி என்ன பஸ்ஸில் ஒழுங்காக கடமையை கூட செய்யல, ஏறாத ஏறாதன்னு போனான். இவனை தூக்கிட்டு போறதுக்கு கோகுலத்திலேருந்து ஆள் வந்துட்டான். அவனை கொண்டு போகிறதுக்கு கோகுலத்திலேருந்து ஆள் வந்துட்டான். எல்லாரும் நிப்பாட்டிட்டா, ஸ்ட்ரைக் பண்ணிட்டா. நிப்பாட்டு. அவன் வாங்கின சம்பளத்துக்கு வேலை செய்யணும். பஸ்ஸில் பயணிகளை ஏற்றும் போது ஏறாத ஏறாதன்னு பேசாம வண்டியை ஓட்டிட்டு போயிருந்தான். ஆனால் அவனை தூக்கிட்டு போறதுக்கு நீங்க வைகுண்டத்திலிருந்து கோகுலத்திலிருந்து ஏப்பா வந்து இதெல்லாம் நியாயமா? கலியுகத்தில் இப்படித்தான் இருக்குமான்னா உடனே அந்த தூதர்கள் சொன்னானா இவங்கிட்ட, உங்களுக்கு வேணா ஏறாதே ஏறாதேன்னு இருந்துக்கலாம், எங்க கண்ணனுக்கு அது வந்து ஹே ராதே ஹே ராதே ஹே ராதேன்னு கேட்டது. ஆகையினால கண்ணன் இவன் அங்க கூட்டிட்டு வர சொன்னார். எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, தெரியாமல் ஒரு முறை கண்ணன் நாமத்தை சொன்னாலே நமக்கு அப்படி ஒரு கதி கிடைக்கும் என்றால், நாம் தெரிந்து சொல்லும் போது எப்படி ஒரு கதி கிடைக்கும்? அதுதான் சொன்ன இந்த பகவான் நாமத்துக்கு மழைக்கு ஒரு தடையாவது ஒதுங்கணும். அந்த கோவிலுக்கு என்ன பண்ணணுமா, ஏதோ மழைக்காகவாது கோவிலில் ஒதுங்கினா கூட அவனுக்கு அனுபவம் கிடைக்குமா? ஒருவேளை மழைக்கு கோவிலில் ஒதுங்கினால் அவனுக்கு என்ன விதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது திங்கட்கிழமை உபன்யாசம்.